மாமா, நான் உங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுனே தெரியல. பாவம் அக்கா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்க கோவம் பூரா உங்க மேலதான் இருக்கு. நாம எவ்வளவு சர்வ ஜாக்கிரதையா மூடி மறைச்சாலும் உண்மை வெளிவந்துருச்சே. என்கிட்ட சொன்னதை நான் மறைச்சிட்டேன். அதையும் மீறி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால அபிராமி ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டா. அவங்களால எந்த தோல்வியுமே தாங்க முடியாது மாமா. அவன் இல்ல, எந்த பெண்ணாலையுமே தான் தாயாக முடியாதுன்னு தெரிஞ்சா தாங்கிக்க முடியாது. என் அப்பாவுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா? அதுதான் அவளுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளால தாங்கிக்க முடியல. நீங்க ஒன்னும் வேணும்னு மறைக்கலையே மாமா. ஆனா அவளுக்கு அது புரியலையே சாந்தி. நமக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை மறைக்க நம்ம எவ்வளவு போராடி இருக்கோம். ஆனாலும் அபிராமிக்கு அது தெரிஞ்சு பெரிய புயலே அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவளுக்கும் இந்த விஷயம் தெரியுமா? என்னம்மா? உன்னை எல்லாரும் நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. நீயும் ஏமாத்திட்டு இருக்க. டாக்டர் சொன்ன முடிவு பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். அது கடவுள் எனக்கு கொடுத்த முடிவு. இந்த ஏமாற்றம் கடவுள் எனக்கு கொடுத்த வரம். அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அத நான் ஏத்துக்குத்தானே ஆகணும். நான் அந்த ஏமாற்றத்தை பத்தி பேசல. வேற என்னடி சொல்ற? உன்னையும் என்னையும் தவிர உனக்கு குழந்தை பிறக்காதுன்ற விஷயம் மத்த அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. மாமா உன்கிட்ட சொல்லாம மறைச்சது கூட மன்னிச்சிடலாம். சொன்னா நீ தாங்கிக்க மாட்டேன்னு சொன்னது கூட நம்பிடலாம். நியாயமான புருஷனோட நியாயமான முடிவு தான் அது, தப்பில்லை. ஆனா இந்த விஷயம் யாருக்கு முதல்ல தெரியக்கூடாதோ அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. யார சொல்ற? Who else? சாந்தி. மதன் மாமா அவகிட்ட தான் போய் முதல்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா. பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்லாத விஷயத்த தம்பி பொண்டாட்டிக்கிட்ட போய் எதுக்கு சொல்லணும்? அப்படி என்ன அவசியம்? இது எவ்வளவு பெரிய அவமானம். இந்நாள் வரைக்கும் அவ உன்கிட்ட பேசுறப்பவும் பழகுறப்பவும் உன்னை எவ்வளவு கேவலமா பாத்திருப்பா. இன்னும் எதெல்லாம் கொண்டு போய் அவகிட்ட சொல்லிருக்காரோ எதுவுமே தெரியலையே. இந்த அளவுக்கு மதிச்சு அவகிட்ட கொண்டு போய் எதுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? உன் மாமியாரும் சரி உன் புருஷனும் சரி எல்லாத்தையும் மதிச்சு கொண்டு போய் அவகிட்ட சொல்றாங்க. இப்படியா மதிப்பு உயர்ந்துட்டே போனா ஓ மரியாதை என்ன ஆறுது? இத பாரு, உன்னோட பலவீனம் ஆர்கே குடும்பத்துக்கு வாரிசு பெற்று தர முடியாது. ஆனா அவளால அது முடியும். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு எங்கேயோ போகுதுக்கா. அவ ஸ்டேஜ் அப்படியே உயர்ந்துட்டே போகுது. நீ அதுல பாதாளத்துல போய் விழுந்துருவ போல இருக்கே. ஏன்னா அத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எனக்கு பயமா இருக்கு. இல்ல ரம்யா, என்னை யாரும் மிஞ்ச முடியாது. மிஞ்சவும் விட மாட்டேன். இத்தனை நாளா இந்த அபிராமி மனசுல ஈரோன்னு ஓரமா இருந்ததுக்கு காரணம் தாய்மைங்கிற ஸ்தானத்தை நான் அடையணுன்றதுக்காக தான். இப்ப அதுவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என் மனசு வெறுத்து போச்சு. இறகின கல்லாயிடுச்சு. இனிமே நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இறக்கப்பட போறதில்ல. என் புருஷனா இருந்தாலும் சரி, அவர் மேல நான் எந்த பாசமோ அன்போ காட்ட போறதில்ல. இனிமே இந்த அபிராமியோட மனசு பாலைவனத்து நிலம் மாதிரி குளிர்ச்சிங்கிறத
இந்த கண்கள்ல நீ பார்க்கவே முடியாது. இன்னும் அபிராமி பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீ எங்க போயிட்டு வர? ஜோசியரை பார்க்க போனேன். இப்ப நம்ம குடும்பம் ஜோசியன் டாக்டர் இவங்ககிட்ட தான் போயிட்டே இருக்கு. எதுக்காக போன? சண்டை போட்டுட்டு வரதுக்காக போனேன். ஏன்? அது பெரிய பையனுக்கு வாரிசு இருக்குன்னு ஜோசியர் அடிச்சு சொன்னாரு. ஆனா அபிராமிக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அதை பத்தி கேட்க போனேன். அந்த ஜோசியம் சொன்னதான் பொய்னு ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அவனை கேட்டுக்கிட்டே இருக்க? இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா எதையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு என் மனசு இடம் தரலிங்க. அதனாலதான் சொல்றேன். என்னது? இப்பவும் அந்த ஜோசியர் மதனுக்கு குழந்தை பிறக்குன்னு தான் சொல்றாரு. ஆனா என்ன ஆனா? அந்த வாரிசு அபிராமி மூலமா இல்லையா? என்ன வளர்ற? அது மதனுக்கு 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ராஜி, என் மகன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரி அபிராமி தவிர வேற எந்த பொண்ணு ஏற எடுத்து பார்க்க மாட்டான். இது தாங்க நானும் அந்த ஜோசியர் கிட்ட சொன்னேன். ஆனா அவரு அடிச்சு சொல்றாரே. அவன் அடிச்சு சொன்னா அவன் அடிச்சு விரட்டு. ஆர்கியோட மகன், அதுவும் மதர், அவனுக்கு 2ஆம் கல்யாணம், அதுவும் மூலமா எனக்கு ஒரு பேர குழந்தையா? நெவர் ராஜி, நெவர். அவன் தான் சொன்னானா நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிய? அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி போற மாதிரி. நான் இதை விட ஆத்திரப்பட்டேங்க. ஆனா அதுக்கு இது நடக்கலன்னா தான் தொழிலே விட்டுடுறேன்னாரு. மதனுக்கு நிச்சயமா இருதார யோகம் இருக்கா? அவன் தொழிலை விட்டு போட்டும் இல்ல ஊரை விட்டே போட்டும், அவன் தான் ஏதோ சொன்னானா அதை வந்து என்கிட்ட சொல்றிய? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்ணா? இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு புதுசா இது வேற. ஆமா, இத வேற யாருன்னு சொல்லி வச்சியா? இல்லைங்க. இனிமேலும் சொல்லாதம்மா. ராஜி சாட்சாத் மகாலட்சுமியே அபிராமி ரூபத்துல நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து வாச்சிருக்கிறா. அவ இடத்துல இன்னொரு பொண்ணு, அது மூலமா ஒரு குழந்தை. கேட்கவே அருவருப்பா இல்ல? எக்காரணத்தை கொண்டு இது நடக்க கூடாது. வாஸ்தவம் தாம்மா, இந்த வீட்டுல ஒரு பேர குழந்தை தவறுனா நான் ஏங்கினது வாஸ்தவம் தான். ஆனா அது பிறந்தா அபிராமி மூலமா தான் பிறக்கணும். இன்னொரு பெண் மூலமா தான் அந்த பேர குழந்தை பிறக்கும்னா எனக்கு பேர குழந்தையே தேவையில்லை. ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க, எக்காரணத்தை கொண்டும் அபிராமி மனசு நோக கூடாது. இந்த வீட்டுல மருமக அந்தஸ்துனா அது அபிராமிக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. இது இந்த ஆர்கியோட சட்டம். இதை யாராவது தெரிஞ்சோ தெரியாமலா மீறினீங்க, அப்புறம் நான் மிருகம் ஆயிடும். கடவுளே, ஏன் எங்களுக்கு இவ்வளவு சோதனை கொடுக்கற? அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை, 2 பொண்ணுங்க குடும்பத்திலையும் பிரச்சனை, பத்தாததுக்கு இப்ப அபிராமிக்கு குழந்தைய பிறக்காதுன்னு புது பிரச்சனை. சாந்திய கார்த்திக் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால பிரச்சனை. ஒருவேளை ஜோசியர் சொன்ன மாதிரி பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா? கடவுளே, நீதான் எல்லாத்துக்கும் வழிகாட்டணும்பா. நீங்க போங்க, நான் வரேன்.
அண்ணி வாமா. நானே வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். அபிராமி இப்ப எப்படி இருக்கா? இடிஞ்சு போயிருக்கா. எல்லாரும் அவ தாயாக முடியாதுங்கிறத விசாரிச்சுட்டு போயிருப்பாங்க. நானும் அதையே சொல்லி அவ மனசை நோகடிக்க வேண்டாமேன்னு இருந்தேன். ஆனாலும் மனசு கேட்கல. உண்மைதான். அபிராமிக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுல இருந்தே யாருக்கும் இந்த வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரே வேதனை தான். அபிராமி எங்க இருக்கா? அக்கா, என்ன அர்ஜுன் திடீர் விஜயம்? இல்லக்கா, என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஆறுதல் சொல்லாம இருக்க முடியல. அக்கா, நமக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கலாம். ஆனா அது வேற, இது வேற. உங்களுக்கு இப்படி ஒரு நிரந்தர இழப்பு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதும் உண்மையிலே நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்ன தம்பி, நக்கலா இல்ல நடிப்பா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட வேண்டாம். சேச்சா, உண்மையதாக்கா சொல்றேன். உண்மையிலே நீ எனக்கு அனுதாபம் தெரிவிக்க வந்திருக்கேனா? இது ஒரு உலக அதிசயமாச்சே. நான் தாயாக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நீ அப்படியே சந்தோஷத்துல ஆகாசத்துக்கும் பூமிக்கு குதிச்சிருப்பியே. உனக்கு காதல் அப்படியே பூரிச்சு போயிருக்குமே. எல்லாரும் சாட மாட்டியாவும் நேரடியாவும் என்ன மலடின்னு சொல்றது கேட்கறதுக்கு உன் காதுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்குமே. மனசுக்குள்ள அப்படியே ஆனந்தம் தாண்டவாடுமே. எனக்கு தெரியும். இப்ப என்னடா இங்க வந்து அக்கா நான் வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன், அனுதாபம். சி, யார்கிட்ட நீ ரீல் விடுற? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உண்மையிலேயே உங்களுக்கு மத்தவங்க மனசு புரியலக்கா. நீ என்ன அக்கான்னு கூப்பிடாத. உண்மையிலே நீ எல்லாம் சாமி கிட்ட வேண்டியதுனாலதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா. அக்கா, நீங்க வேணா என்ன தம்பியை நினைக்காம இருக்கலாம். ஆனா நான் உங்களை அக்காவை மதிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வழக்கம் போல என்ன காயப்படுத்திட்டீங்க. டேய் டேய், இப்படி ஓவரா ஃபீல் பண்ணாதடா. அன்னைக்கு நடு ரோட்ல வச்சு நான் ஒரு தாய் ஆக முடியாதுங்கிறத நாசுக்கா குத்தி காட்டினல. இத பாரு அர்ஜுன், இந்த அபிராமியோட எதிரிங்கள நீதான் நம்பர் 1. நம்பர் 1 எதிரி. உன் மேல வருத்தப்பட்டு உனக்கு அனுதாபம் காட்டணும்னு நினைச்ச பாரு. என்ன சொல்லணும்? இங்க பாரு, உன்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். நானு எப்பவுமே கரெக்டா தான் முடிவெடுப்பேன். ஆனா இந்த வாட்டி முட்டாள் தன்மை எங்க அம்மா பேச்ச கேட்டு கொஞ்சம் சென்டிமெண்டல் ஆயிட்டேன். உனக்கு இந்த தண்டனை கம்மி. நான் நினைக்கிறேன் கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்கும்போது நல்ல மூட்ல இருந்திருக்காரு. அதான் தண்டனை கொஞ்சம் கம்மியா கொடுத்திருக்காரு. இந்த பார்க்கா, ஆர்கே குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு தகுதி தராதன எல்லாமே வேணும். அது உன்கிட்ட சத்தியமா இல்ல. ஒரு நல்லவ வயிற்றுல தான் இந்த வீட்டு வாரிசு பிறக்கணும். உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச ஆணவம் பிடிச்ச அரக்கி வயிற்றுல எல்லாம் இந்த வீட்டு வாரிசு சத்தியமா பிறக்காத. அக்கா வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. அடக்கத்தை இங்க வைக்கணும், அன்பை இங்க வைக்கணும், ஆணவத்தை இங்க வைக்கணும். இங்க இருக்கிறத தூக்கி இங்க வச்சேன்னு வச்சுக்கேன், சத்தியமா உட்பட மாட்டேன். இப்ப சொல்றேன், நான் வரும்போது வருத்தத்தோடு தான் வந்தேன். ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா போறேன். ஏன்னா மனுஷனால முடியாத ஆண்டவன் நடத்தி வைப்பா. அபிராமி, வாங்கம்மா. உன்னை பார்க்கதாமா வந்தோம். உங்களுக்கும் சேர்த்து என் தம்பி அர்ஜுன் வருத்தப்பட்டுட்டான். உண்மையிலே உங்க பையனுக்கு இலகின மனசுதான். எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா என்ன, இவனும் என் மகன் தானே இல்ல அர்ஜுன்? ஆமா ஆமா, உண்மையிலேயே அக்கா நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அர்ஜுனுக்கு எப்பவுமே அபிராமி மேல பாசம்தான். ஆமா நீ
அபிராமி அக்கா கிட்ட நீ அப்படி பேசின தப்பு அர்ஜுன். என்ன தப்பு? அபிராமி அக்காவை திட்டினதா சொன்னியே அது தப்பு. பாவம் அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. அதுக்கு ஆறுதல் சொல்லதாங்க நான் வீட்டுக்கே போனேன். ஆனா அவங்க மதிக்கல. நான் நடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதான் நான் நல்ல வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். இத போய் தப்புங்கிறீங்களே. நீ பேசிருக்க கூடாது. ஒரு நல்ல தாய் வயித்துல பிறந்த நீ அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது. பெரிய தப்பு. அபிராமி அக்கா 1000 தப்பு பண்ணிருக்கலாம், நம்மள புண்படுத்தி இருக்கலாம். ஆனா அவங்கள அப்படி பேசினது பெரிய தப்பு தான். என் மனசு ஆறல அர்ஜுன். தாய்மை அடைய முடியாத பெண்கிட்ட இது கடவுள் கொடுத்த சாபம்னு சொன்னா எந்த பொண்ணால தாங்கிக்க முடியும்? அட நீங்க வேறக்கா, உலகம் புரியாம உங்களால தான் தாங்க முடியல. ஆனா அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன திட்டினாங்க தெரியுமா உங்களுக்கு? தாங்க முடியலையா? இத பாருங்கக்கா, நல்லவங்களையும் நல்லவங்க மனசையும் தாங்க புண்படுத்தக்கூடாது. ஆனா அந்த அபிராமி 100% கெட்டவ. அவளெல்லாம் திட்டினாலும் தப்பு இல்ல, துன்புறுத்தினாலும் தப்பு இல்ல. அவளெல்லாம் எதிர்த்தா தாங்க நல்லது. அபிராமி அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க கோவப்பட்டா எந்த லிமிட்டுக்கும் போவாங்க. என்ன லிமிட்டுக்கு போவாங்க? பயமுறுத்துறீங்களா? அக்கா, அந்த அபிராமி ஒரு விஷ பாம்பு. தனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் விஷம் தலைக்கேறி இருக்கும். எதிரில் வரவங்களெல்லாம் கொத்த ஆரம்பிக்கும். அநேகமா உங்களை தான் முதல்ல கொத்தும். அதனால அதோட விஷப்புள்ள புடுகிற மாதிரி நீங்க ஒரு காரியம் செய்யணும். அக்கா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஆர்கே குடும்பத்துக்கு ஒரு வாரிசா அபிராமியால கொடுக்க முடியாதுங்கிறது நிச்சயமா தீர்மானமா தெரிஞ்சு போச்சு. அதனால அவ கண்டிப்பா கார்த்திகிட்ட இருந்து உங்களை விரட்டிட்டு ரம்யாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சு அவ மூலமா ஒரு வாரிசு வரணும்னு தான் காய் நகர்த்துவா. யோசிக்காதீங்கக்கா, அவ கண்டிப்பா செய்வா. அதனால இப்ப நாம நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ரம்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. நானா? ஆமா, ரம்யா உங்க தங்கச்சி இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் வயசுக்கு வந்த பொண்ணு வீட்லயே வச்சிருப்பீங்க? அதனால அபிராமி ஸ்டைல்லயே உங்க மாமியார் கிட்ட நல்லபடியா பேசி ரம்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அபிராமி ரம்யா கூட்டணி உடையணும். அப்பதான் நீங்க கார்த்திகோட அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். புரிஞ்சுதா?